செவ்வாய்க்கு பரிகாரம் சொல்கிறேன் கேளுங்க. செவ்வாய் வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து நல்ல முறையில் நல்ல ஒரு பலத்தோடு இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து மாங்கல்ய பலம் நல்லாயிருக்கும். அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவர் வந்து நல்லா இருப்பார், நல்லா ஒரு அதிர்ஷ்டமானவராக வருவார். அதுக்கு மாறாக வந்து செவ்வாய் வந்து பாவக்கிரகத்தினுடைய காலில் நின்னால் அதுக்கு தகுந்தது போல தான் திருமணம் அமையும். அப்படி பாவக்கிரகத்துடைய காலில் செவ்வாய் நின்னால் திருமணம் ஆகிறது ரொம்ப லேட்டாகும். அதே பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பரிகாரம் கிடையாது. அந்த காலகட்டம் வந்தால் தான் அந்த திருமணம் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து ஜோசியரை பார்க்கும்போது அந்த செவ்வாய் வந்து நல்ல நிலை இருக்காரா, எப்போ திருமணமாகும், எப்படி திருமணமாகும் அப்படின்றத நீங்கள் கேட்டு நீங்கள் விவரம் தெரிஞ்சிக்கலாம். ஆனால் அந்த செவ்வாய் வந்து சுபக்கிரகமான குரு பார்க்கணும், அல்ல சிவக்கிரகமான குருவோட காலில் நிற்கணும். அப்படி நின்று அந்த பெண்ணுக்கு வந்து நல்ல கணவன் வாய்ப்பார். அப்படி அந்த நல்ல கணவன் வாய்க்கும்போது வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து நல்லா ஜோசியரை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த இது வந்து தெரியும். அந்த தோஷம் இருக்கா, அந்த தோஷம் இருந்தால் அதுக்கு பரிகாரம் என்னென்னா, அந்த பரிகாரம் வந்து ஹோமம் பண்ணாலும் சரி பரிகாரம் வராது, பரிகாரம் நிவர்த்தி ஆகாது. அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, திருமணம் லேட்டாகும். திருமணம் வயசு போக போக லேட்டாக நடந்தால் திருமணம் நல்லாயிருக்கும். இல்லாட்டினா அந்த செவ்வாய் கெட்டு போயிருந்த திருமணம் பண்ணால் அந்த திருமண வாழ்க்கை நிலைக்காது. அதனால் வந்து அந்த செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தார்னா திருமணம் சின்ன வயசுலேயே நடக்கும். அதனால் வந்து அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து செவ்வாய் கெட்டிருந்தார்னா அதுக்கு பரிகாரமே கிடையாது. அதுக்கு பரிகாரம் திருமணம் லேட்டாக முடிக்கணும். லேட்டாக முடித்தா நல்லது. அகத்தியர் ஜோதிடம், உறையூர், திருச்சி.